ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக போட்ட ஷார்ட்ஸ் பார்த்துருந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ தஞ்சாவூரில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். எப்போ லக்சம்பர்க்லேருந்து இந்தியா வந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு டைம்னாவது தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்துடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பெரியமா இருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம். ஸோ அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போதும் போல் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். எப்போதும் போல் வழக்கம் போல தான் கோயிலுக்கு போனோம். பட் பார்த்தா திடீர்னு கூட்டம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நாங்கள் வீக்கெண்டில் கூட போல, நார்மல் வீக் டேஸில் தான் போயிருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட இந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களாம் கூட நிறைய பேர் வந்து அந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான்டா ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறமா சைடில் திரும்பி பார்த்தா ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இன்னைக்கு கிரிவலம்னு சொல்லிட்டு. அதுவும் எஸ்பெஷலி அன்னைக்கு பௌர்ணமின்றதுனால அன்னைக்கு கிரிவலத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கிரிவலம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர்லேயும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இதே மாதிரி கிரிவலம் எப்போதுமே நடக்குமா. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு நாங்கள் யதார்த்தமாக தஞ்சாவூருக்கு போயிருந்தோம். வழக்கம் போல் கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் போனோம். பாருங்கள், எங்கள் நேரம் அழகாக ஒரு கிரிவலத்தையும் நாங்கள் சுற்றி வந்துட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பாத்துலாம் கூட ரொம்ப புதுசாக தான் இப்போ போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மண்ணெல்லாம் நிறைய கொட்டி வச்சிருந்தாங்க. ஸோ நடக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிரிவலம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. அது ரொம்ப பெரிய மலை. அந்த மலையை சுற்றி வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடந்து வரத்துக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. கொஞ்சம் டிஸ்டன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக நாங்கள் வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலா பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோபுரத்துக்கு நடுவுலையும் வந்தது. அது பௌர்ணமின்றதுனால முழு நிலா சூப்பராக இருந்துச்சு. அந்த கோபுரத்துக்கு இடையிலையும் அந்த நிலாவையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதோ கோபுரத்து மேலேயே லைட் எரியிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஒருவேளை தஞ்சாவூரில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கோயில் கோலெல்லாம் போக பிடிக்கும்னாலும் சரி, கண்டிப்பாக நெக்ஸ்ட் பௌர்ணமிக்கு இந்த மாதிரி கிரிவலம் சுற்றி வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கோவிலை சுற்றி இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்மளுக்கும் கிடைக்கும். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிவன் கோயில், பெருமாள் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சங்கு எடுத்துகிட்டு வந்து ஊதுவாங்க. நாங்கள் போன அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக குரூப் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க சங்கு ஊதியிருந்தாங்க. கேட்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சங்கு சத்தத்தை விட என் பசங்க சத்தம் தான் நிறையா கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.